இன்றைக்கான மகாநதி சீரியலோடைய நெக்ஸ்ட் வீக்கோடைய ப்ரோமோ தான் நம்ம வந்து லைனாக பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இப்போ இந்த எபிசோடில் என்ன ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் பாட்டியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரியோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா பண்ணுறது, எனக்கும் அதே மாதிரி வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து விஜய்க்கு ஒரே குறிக்கோளாக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவை வந்து ரெக்கவர் பண்ணணும், எப்படியாச்சும் அவளை வந்து திரும்ப பழைய மாதிரி கொண்டு வந்துடணும். அதனால தான் அவன் வந்து அதிகமான கவனத்தை வந்து வெண்ணிலா மேலே செலுத்திட்டுருக்கான். அதனால தான் அவன் காவேரியை வந்து கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சரிதாங்க, நம்ம மட்டும் வெண்ணிலாவோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படலையா, வெண்ணிலாவோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். அதுக்காக வந்து அவன் காவேரியை வந்து இந்த மாதிரி கண்டுக்காமல் இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே காவேரி வந்து பாருங்கள், காவேரி வந்து ஏதாவது கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டானா என்ன பண்ணுறது, தப்பான முடிவு எதாவது எடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்து சொல்கிறாரு, காவேரியை பற்றி உனக்கு தெரியாதாம்மா, அவள் அதெல்லாம் பண்ண மாட்டா, அவள் ரொம்பவே தைரியமான பொண்ணு, அவள் இப்படிலாம் பண்ண மாட்டா. விஜயை வந்து காவேரி ரொம்ப நேசிக்கிறதுனால தான் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவள் செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதனால் அந்த மாதிரி தப்பான முடிவெலாம் அவள் எடுக்க மாட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாரு. உனக்கே தெரியும்ல, விஜய்க்கு வந்து வெண்ணிலாவை அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து வெண்ணிலாவே அவள் கூப்பிட்டு வந்தா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவளே வந்து அவளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாக போயிடுமா, என்றைக்குமே விஜய்க்கு காவேரி மேலே இருக்க அன்பு வந்து குறையவே குறையாது, அது என்றைக்குமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா சாரதா கிட்ட. உடனே வந்து சாரதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னமோங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷந்தான், 2 பேரும் பிரிஞ்சிடாமல் வந்து ஒன்றா இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் முன்னாடி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பாருங்கள் நிலைமை வந்து தலைகீழ மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து சாரதா வந்து வருத்தப்பட்டு தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோடில் வந்து இந்த ப்ரோமோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மகாநதி சீரியலோட எபிசோட்ஸ் ப்ரோமோ வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சேனலில் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இயர்லியராகவே எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோமோ பார்க்கணுன்னு நினச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.